அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 4ல் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை பார்க்கலாம். முக்கிய வினாக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வேற்றுமைனா என்ன, அதனுடைய வகைகள், இந்த மாதிரியான பேசிக் விஷயம் பார்த்துட்டு கொஷின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேற்றுமை. பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறையை தான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக என்ன பண்ணுறோன்னா, பெயர் சொல் கூட ஒரு சில சொற்களை நம்ம இணைக்கிறோம். அந்த சொற்களை நம்ம வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம வேற்றுமை உருபுகளை சேர்க்கும் பொழுது அந்த ஒரு வாக்கியத்துக்கு முழுமையான ஒரு பொருள் கிடைக்கும். பொதுவாக என்னென்னலாம் வேற்றுமை உருபுகள் அப்படின்னா, ஐயாளுக்கு இன்னது கண், இது போக இன்னும் இருக்குது. பட் பேசிக்காக நம்ம உபயோகிக்கிறது ஐயாளுக்கு இன்னது கண். அடுத்தது வேற்றுமையின் வகைகள். பொதுவாக வேற்றுமை 8 வகைப்படும். ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாயுடன் எந்த வேற்றுமை உருபுகளும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எடுத்துக்காட்டு பாவை வந்தால். இதில் பாவை அப்படிங்கிறது ஒரு எழுவாய், வந்தால் அப்படிங்கிறது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பாவை வந்தால் அவ்வளோதான். இதில் எந்த ஒரு வேற்றுமை உருபுமே இணையலை. எழுவாய் மட்டும் இருந்து அது ஒரு தெளிவான பொருளை தருது. ஸோ அதை தான் நம்ம முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு இல்லை. அதே மாதிரி எழுவாய் மட்டும் வர்றதுனால இதை நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையினுடைய வேற்றுமை உருபு ஐ ஆகும். இப்போ இந்த ஐ எந்த பேர் கூட இணையுதோ அது செய்யப்படு பொருளாக மாறிடுது. இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்போது ஐ அப்படிங்கிறது பரணர் கூடையும் கபிலர் கூடையும் பரணரை கபிலரை அப்படின்னு சொல்லி அது செய்யப்படு பொருளாக மாற்றிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை நிறைய பொருளில் வருது. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த மாதிரியான 6 வகையான பொருளில் வருது. அது ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆக்கல் அப்படிங்கிறது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போ ஆக்கல் கல்லணையை உருவாக்கியிருக்கான். ஸோ கரிகாலன் கல்லணையை ஐ இங்கே வந்திருக்கு. கல்லணையை கட்டினான். அழித்தல் அப்படின்னா நம்ம ஒன்று அழிக்கிறது. இங்கே பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படின்னு வருது. அடுத்து அடைதல். இப்போ கோவலன் மதுரையை அடைந்தான். அடுத்து நீத்தல், நீக்கிறது. காமராசர் பதவியை துறந்தார். அடுத்து ஒத்தல், கம்பேர் பண்ணுறது, ஒரே மாதிரி வர்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அடுத்து உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இந்த மாதிரி 6 வகையான பொருள்களில் இரண்டாம் வேற்றுமை வருது. அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதில் ஆள், ஆண் கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு 2 பொருளில் வருது. அதுலேயும் கருத்தா பொருள் 2 பொருளில் வருது. கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு 2 இருக்குது. ஏவுதல் கருத்தா அப்படின்னா பிறரை செய்ய வைக்கிறது, பிறருக்கு ஆர்டர் போடுறது. எடுத்துக்காட்டு கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. எப்படியும் கரிகாலன் கல்லணை கட்டியிருக்க மாட்டார், ஆட்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தங்களை செய்ய வைக்கிறது ஏவுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தா அப்படின்னா தானே அந்த செயலை செய்கிறது. எடுத்துக்காட்டு சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதில் கண்டிப்பாக சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். ஸோ இந்த மாதிரி கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான 2 பொருளில் வரும். அதுக்கப்புறம் ஒடு, ஓடு, இது 2ம் உடனிகழ்ச்சி பொருள்கள் வருது. உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். அதாவது தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், அந்த மாதிரி கூட போடுறது, கூட இருக்கிறது, அதுதான் உடனிகழ்ச்சி பொருட்களில் வரும். அடுத்தது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கூ. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள் வரும். அது ஒன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொடை, இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான். இது கொடை, கொடுக்கிறது. பகை, புகை, மனிதனுக்கு பகை. அடுத்து நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர்.
அடுத்து தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான், அதுக்காக வாங்கினான். அடுத்து பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அடுத்து முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இந்த மாதிரி முறையாக சொல்கிறது. எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இந்த மாதிரி பொருளெல்லாம் வருது. அதனால் இது 4ஆம் வேற்றுமை. அடுத்தது 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் வந்து இன், இல். இது வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்கள் வருது. இதுக்கு ஒன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள், தலையின் இழிந்த மயிர். அடுத்து ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. அடுத்து எல்லை, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். அடுத்து ஏது, ஏது பாடுவதில் வல்லவர் காலமேகம், சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை. அடுத்தது 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமையினுடைய உருபுகள் வந்து அது, ஆது, ஆ. இந்த வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வருது. எடுத்துக்காட்டு ராமனனது வில், நண்பனது கை. அந்த மாதிரி உரிமை பொருளில் வந்ததுன்னா அது 6ஆம் வேற்றுமை. அடுத்தது 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு வந்து கண். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை வந்து விழிப்பொருளில் வரும். விழிப்பொருள்னால் ஒருத்தங்களை கூப்பிடுறது. இப்போ அண்ணன் அப்படிங்கிறத அண்ணானும், புலவர் அப்படிங்கிறத புலவரே அப்படின்னு மாற்றி கூப்பிட்றது விழிப்பொருள். அதாவது 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதுக்கும் வந்து வேற்றுமை உருபு இல்லை. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8. செகண்ட் கொஷின், முழு சொற்கள் வேற்றுமை உருபாக வந்தால் டேஷ் என்று அழைக்கப்படும். முழு சொற்கள் வேற்றுமை உருபாக வந்தால் டேஷ் என்று அழைக்கப்படும். ஆன்சர் சொல்லுருபு. தேர்டு கொஷின், முதல் வேற்றுமையின் உருபு எது? முதல் வேற்றுமையின் உருபு எது? ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். ஃபோர்த்து கொஷின், ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றும் வேற்றுமை உருபு எது? ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றும் வேற்றுமை உருபு எது? ஆன்சர் ஐ. ஃபிஃப்த்து கொஷின், வேற்றுமை உருபுகள் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை டேஷ் என்பர். வேற்றுமை உருபுகள் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை டேஷ் என்பர். ஆன்சர் வேற்றுமை தொகை. சிக்ஸ்த்து கொஷின், ஆல் என்ற வேற்றுமை உருபின் சொல்லுருபு எது? ஆல் என்ற வேற்றுமை உருபின் சொல்லுருபு எது? ஆன்சர் கொண்டு. செவன்த்து கொஷின், கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமைக்கு உருபு இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமைக்கு உருபு இல்லை? ஆன்சர் முதல் வேற்றுமை. எய்த்து கொஷின், இரண்டாம் வேற்றுமை உருபு எத்தனை பொருள்களில் வரும்? இரண்டாம் வேற்றுமை உருபு எத்தனை பொருள்களில் வரும்? ஆன்சர் 6. நைன்த்து கொஷின், மூன்றாம் வேற்றுமை உருபுகளில் பொருந்தாதது எது? மூன்றாம் வேற்றுமை உருபுகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆ. 10th கொஷின், மூன்றாம் வேற்றுமையில் எவை உடனிகழ்ச்சி பொருளில் வரும்? மூன்றாம் வேற்றுமையில் எவை உடனிகழ்ச்சி பொருளில் வரும்? ஆன்சர் ஒடு, ஓடு. 11th கொஷின், நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வரும்? நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வரும்? ஆன்சர் ஆக. 12th கொஷின், ஆறாம் வேற்றுமை எப்பொருளில் வரும்? ஆறாம் வேற்றுமை எப்பொருளில் வரும்? ஆன்சர் உரிமை பொருள். 13th கொஷின், ஏழாம் வேற்றுமைக்கு பொருத்தமில்லாத உருபு எது? ஏழாம் வேற்றுமைக்கு பொருத்தமில்லாத உருபு எது? ஆன்சர் ஆல். 14th கொஷின், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது எப்பொருளில் வரும்? கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது எப்பொருளில் வரும்? ஆன்சர் ஏவுதல் கருத்தா. 15th கொஷின், விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? ஆன்சர் எட்டாம் வேற்றுமை.